வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் வழமை போல் தாயகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள் நிகழ்வுகள் தொடர்பில் உரையாட இருக்கின்றோம். இன்று மூடு உரையாட இருப்பவர் உங்களுக்கு நன்கு அறிமுகமான விடுதலை புலிகள் அமைப்பினுடைய வேர்கள் பல்நோக்கு புலனாய்வு துறையினுடைய பகுப்பாய்வாளர் மற்றும் விடுதலை புலிகளின் சித்தாந்தங்களில் மிகவும் தேர்ச்சி பெற்ற முல்லைமதி அவர்கள். வணக்கம் முல்லைமதி. வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் உறவுகளே. என்னன்னா இப்ப நீங்க எங்களோட வந்து பேசுங்க, விடுதலை புலிகளோட வந்து பேசுங்க. அதுக்காகத்தான் விடுதலை புலிகள புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகளுக்கு என்ற ஒரு கட்சி இருக்குது, ஜனநாயக போராளிகள் என்ற ஒரு கட்சி இருக்குது, உளவுத்துறை உருவாக்கி வச்சிருக்கு. அப்ப நீங்கள் உங்களோட வந்து இன்றைக்கு கதைச்சா அல்லது உங்களை கதைக்க அழைச்சா நீங்களும் ஆட்டோமேட்டிக்காவே உளவுத்துறையின் ஒரு ஆளா மாறிடுவீங்க. அப்ப நீங்களா ஏன் ஒரு கட்சியை துவங்குறது தானே? ஜெயபாலன், நீங்க ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க. நான் வாழ்றது கனடாவில, நீங்கள் வாழ்றது நீங்கள் என்று சொல்றது நான் உங்களை குறிக்கல. விடுதலை புலிகள் கொள்ள வேணும், எங்களை மக்களுக்கு விளை கொள்ளணும். நீங்க லண்டன்ல மக்களுக்கு விளங்க வேணும். இப்ப நாங்கள் எங்கட போராளிகளுக்கு சொல்றோம், நாங்க வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு செய்யக்கூடிய உதவியை செய்யறோம். இங்க ஜனநாயக வழிக்கு வர்றதுக்கு எந்த தடையும் இல்லை. போய் ஜேவிபியோட கதைங்கோ. உங்களுக்கு தமிழ் தெரிஞ்ச ராமலிங்கம் சந்திரசேகரன் இருக்கிறார், குமரன் இருக்கிறார், தமிழ் பிரதிநிதிகள் கூட ஜேவிபியில் இருக்கிறாங்க, முக்கியஸ்தர்கள் எல்லாம் ஜேவிபியில் இருக்கிறாங்க. போராளிகள் ஒரு 5-10 பேர் சேர்ந்து போய் கதைச்சு இந்த அரசியலுக்கு வாங்கூடாப்பான்னு சொன்னால் அவர்களை யார் கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் என்னென்று சொல்றது ஜெயபாலன்? நான் இந்த இடத்துல வந்து ஒரு அரசியல் விமர்சகனாக பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இரண்டாவது, விடுதலை புலிகள் இயக்கம் தொடர்பில் வைக்கப்படுகிற நீதியற்ற விமர்சனங்களை எதிர்க்கின்ற ஒரு விடுதலை புலிகள் இயக்கம் முன்னாள் போராளியா தான் நாங்கள் வைக்கிறோம். விடுதலை புலிகள் இயக்கம் 2009 மே 15ஆம் தேதியே கலைக்கப்படுது. 2017ஆம் தேதியோடு அது செயலற்று போகுது. யாரிடமும் இங்க கொடுத்துட்டு போயில்லை. ஆக கே பத்மநாதன், குமரன் பத்மநாதன் மட்டும்தான் தலைவர் பிரபாகரன் அடுத்த கட்டத்தை கொண்டு போறதுன்னு ஒரு பகுதியே வருவார். நடேசனிட்டு அரசியலை கொடுத்துட்டு போறார். நடேசனும் நடேசனோட சம்பந்தப்பட்டவர்களையும் இலங்கை படைகளே படுகொலை செய்து விட்டனர். குமரன் பத்மநாதனை பிடிச்சு கொண்டே சிறையில வச்சுக்கிறீங்க. அண்மையில உமாபதி ஒரு ஊடகத்துக்கு செவி வழங்கும் போது போற போக்குல சொல்லி போட்டார், கேபி இப்ப உயிரோட இல்லையா. அந்த வீடியோ உங்களுக்கு நான் வெட்டி அனுப்பினேன். இப்படியான புறப்பகண்டா எல்லாம் எங்களுக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிற ஒரு உளவியல் போருக்குள்ள எங்களை அழித்துக் கொண்டிருக்கிற காலத்துல இன்றைக்கு கனடாவில கூப்பிட்டு ரஹூப் கப்ஜியுமே ஒரு பொங்கல் விழாவில கௌரவிச்சிருக்கிறார். நான் அவரை சந்திக்கிறதுக்கு இங்க உள்ள அந்த சிடிசி அமைப்புக்கு ஒரு 10 முறை போன இடத்துல யாருமே ஆன்சர் பண்ணேன், இவனுமே ஆன்சர் பண்ணேன். தங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்த போது நான் அவங்களை கூப்பிட்டு கலைச்சேன். எங்களால முடிஞ்ச உதவிகளை செய்து நாங்கள், நீங்கள் ஒரு ஒரு அமைப்பாக உங்களோட வேலையை பாருங்க, உங்களுக்கு எதிராக கருத்து சொல்ற உங்களோட ஜனநாயக உரிமையை அவங்க சொல்லிக் கொண்டிருக்கட்டும் சொல்லி கூட சொன்னாங்க. ஆனால் இந்த கக்கியம் வரும்பொழுது கக்கியமேற்கா சந்திச்சு சில விஷயங்களை பேசுவோம் சொல்லி போட்டு அந்த அமைப்பை சேர்ந்தவங்களுக்கு போனுச்சு. அவங்க போனே ஆன்சர் பண்ணேன். அப்ப தமிழர்களுக்காக இவர்கள் எல்லாரும் செயல்படுறார்கள் என்றதை விட தன்னலத்தோடு தான் எல்லாரும் செயல்படுறார்கள் ஜெயபாலன். இந்த ரத்தம் சிந்தி போராடிய புலிகள் இயக்கத்தை தவறாக சித்தரிக்காதேங்கன்றதை சொல்ல வேண்டியதனுடைய கடமை. அதுக்கப்புறம் நான் அரசியலை விமர்சிக்கிறேன். எங்களுடைய போராளிகள், எஞ்சிய போராளிகளுக்கு ஒரு கடமை இருக்கு. குறிப்பாக தாயகத்தில் இருக்கிறவர்களுக்கு கடமை இருக்குது. அவர்கள் ஒரு உண்மையான அரசியல் இயக்கமாக வந்து செயல்பட வேண்டும். அதான் நமக்கு முதல்ல சொன்னேன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவனுடைய சித்துவத்தையும் அந்த கட்சியை பற்றியும் நீங்க பார்க்கணும்னா இன்னைக்கு டிக்டாக்லவே பாருங்க, வேந்தரன் அடிச்சு போட்டு பாருங்க, சினிமா பாட்டுகளை போட்டு நிக்கிறான். சினிமா பாட்டுக்கு போட்டு அந்த சினிமா பாட்டுல இவரை பாக்குறவர்களுக்கு ஓட்டு போட்டா காணும் நான் அரசியல் தலைவராக இருந்துவிட்டு போகலாம் என்று நினைக்கிற அளவுக்கு விடுதலை புலிகளின் பேர்லயே ஒருதனை நிறுத்தி வச்சிருக்கிற காலத்துலதான் நாங்கள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். ஜெயபாலன், 50,000க்கும் மேற்பட்ட போராளிகள் இந்த மண்ணுக்காக புலிகள் இயக்கத்தின் பேர்ல வீரச்சாவடைந்திருக்கிறார்கள். ஏனைய இயக்கங்கள் பேரால வீரச்சாவடைஞ்சவர்கள் மாவீரர்கள் இல்லையா, போராளிகள் இல்லையா? இந்த மண்ணின் விடுதலைக்காக வந்து போராடினவங்க எல்லாரும் மாவீரர்கள் தானே. எல்லாரையும் மாவீரர்களாக சேர்த்துக் கொள்ளும் கொண்டு நான் தானே சொல்றோம். அதே நான் தானே சொல்றேன். நல்ல ஆலோசனைகளை நாங்கள் சொன்னால் யாரதை ஏற்றுக்கொள்றான்? இந்த வரலாற்று மையத்தை இங்கிலாந்துல இருந்து நடத்துகிறவர்களுக்கு போய் அழுதழுது எவ்வளவோ விஷயத்தை எடுத்து சொன்னாங்க. இந்த புலவர் என்றவர் இருக்கிறார் லண்டன்ல, உங்களுக்கு முடிஞ்சா அவரை உங்களை ஊடகத்துல கூப்பிட முடிஞ்சா கூப்பிடுங்க. இந்த புலவருக்கு ஜனநாயக போராளிகள் கட்சி வந்து நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு அரசியல் இயக்கமாக தொடர்ந்து முன்கொண்டு செய்ய முடியாது என்று சொன்ன போது நான் இந்த அரசியல் செயற்பாட்டில் இருந்து முற்றாக விலத்துகிறேன் என்றதை இன்னொரு போராளிக்கு சொல்லி போட்டு ஒதுங்கணும் என்ற காரணத்தினால இந்த புலவர் என்றவரை கூப்பிட்டு சொன்னார். அப்ப புலவர் சொன்னார், அண்ணா உங்களை போய் அகெல்லாம் விட்டு போனா நாங்கள் என்ன செய்யறது, இங்க வாங்க கூட்டிக் கொண்டு போறேன். வரலாற்று மையத்துக்கு கூட்டிக் கொண்டு அவருக்கு அங்க போன உடனே அவர்கள் என்ன ஒரு செருப்பா தூக்கி அந்த சைட்ல வச்சுட்டு அவை அரசியல் செய்ய வலிக்குது. அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நீங்க உங்களுக்கு என்ன தெரியாது, நீங்க தூக்கி ஒரு உரத்துல வச்சுட்டு உங்களுடைய அரசியலை செய்ய வலிக்கட்டிய நீங்க செய்தது என்ன? தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்தின் அரசியல் துறையை நாங்கள் செயல்படுறோம். ஐபிசியில போய் அறிவிக்கிறீர்கள், ஐபிசிக்காரன் உங்களுக்கு மேடை போட்டு தாரான். அப்ப ஐபிசி என்ற ஒரு ஊடகம் தமிழர் அரசியலுக்கு இவ்வளவு பெரிய ஒரு துரோகத்தை செய்து விளங்கி செய்ததா விளங்காம செய்ததா எனக்கு தெரியல. இப்ப அதே ஐபிசி ஊடகம்
தமிழீழ விடுதலை புலிகள் அரசியல் துறை என்று மாறி இருக்கிறாங்க. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற ஜனநாயகத்தை எவ்வளவு இழிவுபடுத்துகிறாங்க விடுதலை புலிகள் என்ற பேரை வச்சு. எங்களுடைய இயக்கம் தனியா தடை செய்யப்பட்டிருக்கு. நாங்கள் அந்த இயக்கத்தில் இருந்த போராளிகள் நாங்கள் வேற ஒரு வடிவத்துக்கு வர வேணும். இப்ப ஜனன் மாத்திரம் வந்து அதை விளங்கப்படுத்துற நாங்கள் எப்படி இந்த அரசியலை நாங்கள் முன்கொண்டு போகலாம் என்றதை சொல்ற. சிம்பேன் எப்படி வந்தது, வேறு ஒரு போராட்ட இயக்கங்களில் எப்படி எப்படி எல்லாம் அவர்கள் தங்களுடைய காலத்துக்கு ஏற்ற வடிவங்களை எடுத்தார்கள். நாங்கள் இந்த வடிவத்தை எடுத்தாக வேணும். அதுல என்னால முடிஞ்ச பங்களிப்பை நான் செய்யிருந்தாப்பான்னு சொல்லி ஜெனன் வந்தேன். பல மூத்த போராளிகள் வந்தவங்க ஐயா, பல மூத்த போராளிகள் காலம் இயக்கத்திலிருந்து செயற்பட்டு போட்டு இயக்கத்தை விட்டு விலத்தினவங்க, இயக்கத்தால தாங்களா விலத்தி வந்தவங்க, இயக்கம் விலத்தி விட்டவங்க, அல்லது கடைசி இயக்கத்தோட இருந்தவங்க எல்லாரும் வந்தவங்க, அரசியல் துறையில் செயற்பட்டவங்க வந்தவங்க, எல்லா படிகளும் வந்தவங்க. எல்லாத்தையும் நாசமறுத்தது இந்த ரொகான் ஜெயத்துல காண்டு சிங்கப்பூர்ல புனரத்துல இருந்து சிங்கப்பூர்ல இருந்து செயல்படுறவனுக்கு பின்னால செயல்படுற ஒரு சில துரோகிகள் அவங்க இந்த வரலாற்று மையத்துக்கே இருக்கிறாங்க, இந்த சர்வதேச கட்டமைப்புகளுக்கு பின்னாலும் இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் பின்னாலும் இருக்கிறாங்க. இவங்களுக்கு செல்வராஜா கயந்திரனை நோர்வேல மாவீரர் தினத்துக்கு உரையாற்ற இருந்த செல்வராஜா கயந்திரனை மாவீரர் தினத்து மேடைக்கு முன்னால மக்கள் கொட்டாய் விட்டு கொண்டிருக்க அவன் போய் சிங்கப்பூர்ல ரொகான் குணரத்ன பார்த்து பேசி போட்டு இலங்கையில போய் விடுதலை புலிகள் மக்கள் முன்னணியை தூக்கி விடுதலை புலிகளை தூக்கி எரிஞ்சு போட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில அரசியல் கட்சி வாங்குறான். செய்து வச்சுக்கிறானா இல்லையா? இது மாதிரிதான் வரலாற்று மையம். வரலாற்று மையம் புனிதமானதா அயோக்கியமானதான்னு சொல்லி ஒரு நேர்காணல செய்து போட்டுக் கொண்டிருக்கிறார் முன்னாள் ஐபிசியில செயற்பட்ட சதீஷ் என்ற ஒரு ஊடக செயற்பாட்டாளர். என்ன நடக்குது? நீங்க தான் சொல்லணும், விடுதலை புலிகள் தான் சொல்லணும் என்ன நடக்குது. இங்கதான் நான் சொல்றேன், விடுதலை புலிகளுடைய புனிதமான அந்த போராட்டத்தை 2009க்கு முன்னர் பாருங்க. நாங்கள் 2009க்கு பிறகு என்ன சொல்றோம்டா, எங்களுக்கு ஒரு கடமை இருக்கு, எஞ்சிய போராளிகள் ஆகிய எங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. எங்கள்கிட்ட எல்லா வளங்களும் கொண்டவர்கள் நாங்கள் இருக்கிறோம், போராளிகளாயும் இருக்கிறோம், உங்களுக்கு ஆதரவுக்கு மக்களும் இருக்கிறார்கள். உங்களுடைய சுயநலங்களுக்காக அல்லது உங்களுடைய உயிர் பாதுகாப்புகளுக்காக எதிரிகளுக்கு சேவகம் செய்து கொண்டு எங்களுடைய இனத்தை அழியாதேங்கோ. நீங்க பேசுகிற வீரவசனம் விடுதலை பெற்று தராது. தங்களை 2 முறை அளித்த இந்தியாவினுடைய தலைநகரத்துல போய் இன்றைக்கு சில்வின் சில்வா ஜேவிபியின் பொதுச் செயலாளர் நிற்கிற அவர் சிங்கள மக்களுக்காக அரசியல் செய்கிறாரா, சுயகௌரவத்துக்காக அரசியல் செய்கிறாரா? கொஞ்சம் சிந்தியும் கூடாப்பா. இதைத்தான் நாங்க சொல்றோம். விடுதலை புலிகள் ரத்தம் சிந்தி அரசியலை செய்த போது கூட என்ன செய்தார்கள் சற்று முன்னர் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு சில்வின் சில்வா தான் டில்லிக்கு வந்திருக்கிறார் இன்றைக்கு. ஆனால் மாத்தியாவை அனுப்பினார் பிரபாகரன், கருணாவை அனுப்பினார் பிரபாகரன், தானே போனார் டில்லிக்கு பிரபாகரன். நீங்கள் பிரபாகரன் பயங்கரவாதிகள் என்று சொல்லிக் கொண்டு அவர்கள் அரசியலுக்காக நின்றார்கள், கதிரைக்காக நின்றார்கள், தங்களோட உயிர் பாதுகாப்புக்காக நின்றார்கள் என்று சொல்லி ஊடகத்துல பரப்புரை செய்து கொண்டு மனச்சாட்சி இருக்கா ஐயா? நீங்கள் விடுதலை புலிகள் இயக்கம் தொடர்பில் 2 காலத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு விடுதலை புலிகள் இயக்கத்தின் தரப்பில் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் புலிகளின் சொத்துக்களை வைத்திருக்கிற வெளிநாடுகளில் இருக்கிறவர்களும் புலிகளின் செயற்பாட்டாளர்களாக வெளிநாடுகளுக்கு புலிகளால் அனுப்பி வைக்கப்பட்டு சொத்து சுகங்களை வச்சுக் கொண்டிருக்கிற அயோக்கியர்களும் எங்களை இனத்துக்கு எங்களை இயக்கத்துக்கும் செய்கிற துரோகம். அதே மாதிரி தான் வரலாற்று மையம் என்று ஒன்றை துவங்கி வரலாற்றை பாதுகாக்கிறதுக்கு பதிலாக தமிழீழ விடுதலை புலிகள் அரசியல் துறை என்றதை அங்கே அதன் தலைமைச் செயலகமாக சித்தரிச்சு எங்களை கருவறுக்கிறதுக்கு ரோஹான் குணரத்ன ஆலோசனை அமையாக செயற்படுறாங்க. சரி, 80களில் இருந்து கிட்டத்தட்ட 2010 வரைக்கும் 30 வருஷ போராட்டத்தை பிரபாகரன் நடத்தி இருக்கிறார். இதுல இருந்து உங்களுக்கு புளோட்டோ, இபிஆர்எல்எஃப்ஓ, தெலுங்குல இருந்து பிரிஞ்ச உதயராசா எல்லாரும் ஏதோ 4 பேரை வச்சு ஒரு கட்சி வச்சுக்கிறாங்க. நீங்கள் இத்தனை 1000 பேர் இருந்த நீங்களுக்கு ஒரு கட்சிய நாட்டுக்குள்ளேயும் வெளியிலேயும் வச்சிருக்க இல்லாத அளவுக்கு பலவீனமாகத்தான் நீங்கள் இயக்கத்தை நடத்தினீங்களா? 30 இல்லை. நல்ல கேள்வி ஜெயபாலன். உங்களை பலர் வில்லனாக பார்க்கிறார்கள். ஆனால் நாங்கள் உங்களை எனக்கு அவை என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. அது தெரிய வேணும், மக்களுக்கும் தெரிய வேணும். தெரிஞ்சு கொள்ற உரிமை இருக்குதான் நாங்கள் உங்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு கூட பேசுறதுக்கு காரணம் அதுதான். அதாவது விடுதலை புலிகள் இயக்கம் நடத்தின இந்த தர்ம யுத்தத்தை, ரத்தம் சிந்திய அரசியலை ரத்தம் சிந்தாத யுத்தமாக முன்னெடுத்து செல்றதுக்காக விடுதலை புலிகள் இயக்கத்தால தீர்மானித்து விடப்பட்ட 2 தலைமைகளும் ஒன்று அழிக்கப்பட்டு விட்டது, இன்னொன்று வீட்டுக்காவலுக்கு கொண்டு போய் அவரை துரோகியாக இவர்களே சொல்லி முடிச்சு விட்டார்கள். கேபி துரோகி, கேபியை பற்றி கலைக்கிறவங்களும் துரோகி என்று முடிச்சு விட்டாங்க. அப்ப நீங்கள் தியாகிகளா இருக்கிறவங்க எல்லாரும் 12 ஒரு வெளிப்படையான அரசியலை காட்டும் கூடான்னு சொன்னா அதையும் காட்டுறாங்க. நீங்கள் இன்றைக்கு உங்களை போன்ற விமர்சகர்கள் என்ன விமர்சனம் வைக்க வேணும்? புலிகள் இவ்வளவு கடம்போக்காக நின்று இப்படி எல்லாம் போராடி முள்ளிவாய்க்கால் வரையும் வந்தார்கள். புலிகள் இயக்கத்திலிருந்து வந்து நின்று தமிழ் அரசியல் துறை என்று சொல்றீங்களே, நீங்கள் மனிதர்களாண்டு நீங்கள் உங்களை போன்றவர்கள் கேட்க வேண்டும். நீ விடுதலை புலிகள் அரசியல் துறை என்று சொல்றீங்களே, உங்களுக்கு வெக்கமானம் இல்லையாண்டு நீங்கள் கேட்க வேண்டும். அதை கேளுங்கோ, நாங்கள் கைதட்டுறோம். ஒரு கேள்விக்கே பதில் சொல்ல இயலாமல் உங்களை தவிர
வேற ஒரு தரம் எங்களுடைய விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளவோ கேள்விகளுக்கு பதிலளிக்கவோ தயாரில்லை. அப்ப இவர்கள் என்ன அரசியலை விடுதலை புலிகள்கிட்ட படிச்சார்கள் வச்சிருக்கிறார்கள் என்று எனக்கு விளங்கியது. அதாவது ஜெயபாலன், விடுதலை புலிகள் இயக்கம் என்பது ஒரு அரசியல் இயக்கம் அல்ல. விடுதலை புலிகள் இயக்கம் தமிழர்களின் அரசியல் இலட்சியத்திற்காக ஆயுதம் ஏந்தி போராடிய ஆயுத போராட்ட இயக்கம். அதனுடைய அரசியல் ஆயுத அரசியல். அது ஆயுத ரத்தம் சிந்தின அரசியலை செய்த ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தில் இருந்த போராளிகள் பெரும்பான்மையானவர்கள் ரத்தம் சிந்திய அரசியல்ல பெயர் பெற்றவர்கள். நாங்கள் இன்றைக்கு விமர்சிக்கிற இந்த போராளிகள் எல்லாம் நஞ்சு காலத்துல கட்டிக்கொண்டு காலத்துல நின்றவர்கள், இயக்கம் சொன்னதை செய்தவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு அவர்கள் எங்க பிளவுகிறார்கள் என்றால், இந்த ரத்தம் சிந்தாத யுத்தத்தை தலைமை தாங்குவதற்கும் அதை நடத்துவதற்கும் அதற்கூடாக அதை சாதிக்கலாம் என்றதையும் தெரியாத இடத்திலேயும் எதிரிகளினுடைய ஏவல் நாய்களாக நின்று அதை செய்யக்கூடியவர்களை முன்னுக்கு வந்து செயல்பட விடாமல் தடுக்கிறார்கள். நாங்கள் இப்பவும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், தாயகத்தோடு நெருங்கிய தொடர்பில் உள்ள போராளிகளுக்கு கூடாக இப்பவும் சொல்றோம், நீங்கள் ஒரு வலுவான அரசியல் இயக்கத்தை கொண்டு அறிவியுங்களாப்பா. புலம்பெயர்ந்த மக்கள் உங்களுக்கு உங்களுடைய அரசியல் இயக்கத்தை நடத்துறதுக்கு தேவையான பணம் தருவார்கள் என்று நாங்கள் சொல்றோம். நாங்கள் பெற்றுத்தாரோம் என்று சொல்றோம். நீங்கள் அந்த அரசியலை அந்த மக்களுக்கானதாக கொண்டு வாங்க. ஒரு பிரதிநிதிகளா வந்து நில்லுங்க. இன்னைக்கு தில்வின் சில்வா வந்து டெல்லியில நிக்கிறாரு, உங்களாலேயே தர முடியாமல் போறது. ஆனா உங்களுக்கு ஜனநாயக போராளிகள் என்று ஒரு அரசியல் முகத்தை உருவாக்கி தந்ததே இந்தியா. தெரியுமா தெரியாதா? கோட்டாபாயா அதை எதிர்த்து இந்தியா வந்து விடுதலை புலிகளை ஜனநாயக வழியில கொண்டு விட்டது. சும்மா இந்தியாவை நீங்க விமர்சிச்சு கொண்டிருக்காதீங்க. உங்களாலே அந்த அரசியலை முன்னெடுத்து செல்ல முடியாமல் போய் இன்றைக்கு பாட்டு போட்டு கொண்டு நிற்கிறார் வேந்தனை தூக்கி எறிஞ்சு போட்டு அந்த இடத்த நிக்கிற ஒருத்தர் இல்லை. தனி ஒரு நாள் நிக்க முடியாது. கனடாவில் இருக்கிற எனக்கு ஜனநாயக போராளிகள் கட்சியை சேர்ந்த துளசி ஒரு போட்டோ ஒன்று அனுப்பினார். நான் பேருந்து காட்டுறேன், உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஒரு கார்ட்டு வேன் சில்லுக்குள்ள நாய்க்குட்டி ஒன்று நசி பட்டு கிடக்கிற ஒரு படத்தை அனுப்பினேன். நான் ஒரு நாய்க்குட்டி என்னை வேன் சில்லுக்குள்ள நசித்து விடுவோம் என்று அனுப்பின இந்த துளசி என்றவர், இளங்கதர் என்றவர் தம்பியை இங்கே அனுப்பினவர். இன்றைக்கும் எனக்கு $5000 காசு அவர் தர வேணும். கனடியன் டாலர் 5 வருஷம் கிரெடிட் கார்டுல அடிச்சு கொடுத்த காசு $5000 எனக்கு தர வேணும். புலிகள் இயக்கத்துல ராதா வான்காப்பில இருந்தவரா, பகலவன் அவருக்கு பேர். கனடாவில் இருக்கிறேன், பேஸ்மெண்ட் செய்து கொண்டு இருக்கிறேன். இந்த துளசி என்றவர் தான் அவர் எனக்கு அறிமுகப்படுத்தினார். இன்றைக்கும் எனக்கு $5000 போராளிகள் என்று நம்பி ஜனநாயக வழிக்கு இவர்களை கொண்டு வர வேண்டும் என்று பேனை எடுத்து திலீபன் வழியில் வருகிறோம் என்று தலைப்பு வச்சு ஒரு உருவட்டுக்கான பாடல்களை எழுதி என்னுடைய நண்பன் ஒருவனுடைய உதவி வாங்கி என்னுடைய காசையும் போட்டு நான் உருவாக்கி கொடுத்த அந்த சீரிய வித்த காசும் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு ஓடினவன் தான் அவன் தான் ஜனநாயக போராளிகள் கட்சி செயலாளராக இருந்த இளங்கதர் என்றவனுடைய தம்பி. இப்ப இந்த விடுதலை புலிகள் அமைப்பு வந்து இன்னும் அந்த அரசியல் கொள்கைகள்ல உறுதியாக இருந்தால், இப்ப தமிழ்நெட் ஜியா போன்றவர்கள் சொல்றார்கள் தானே, தாங்கள் மீண்டும் இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை உயர்த்தி பிடிக்கிறோம், சுயநிர்ணய உரிமையோட உள்ள ஒரு பிரிந்து போற தேசத்தை நாங்கள் கோருறோம் என்று. அதோட போய் நீங்கள் எல்லாரும் கை கொடுக்க ரெடியா? தமிழ்நெட் ஜெயா தமிழ் தேசிய இனத்தின் சார்பில் தத்தம் சிந்தாத அரசியல்ல ஒரு அதி தீவிரவாதியாக நிற்கிறேன். ஆனால் நான் ஒரு விடயத்தை சிந்திக்கிறேன், அதுவும் திருநாவுக்கரசு சொன்னிய வாசகம் தான். அதி தீவிரவாதமும் தூய கற்பனாவாதமும் எதிரிகளுக்கு சேவகம் செய்யும். அவருடைய கூற்றின்படி விடுதலை புலிகள் அதி தீவிரவாதத்தை கையில் எடுத்து விட்டார்கள், அதனால் முள்ளிவாய்க்காலோட முடிஞ்சு போறார்கள். சம்பந்தன் தூய கற்பனாவாதம் பேசுகிறார், அதனால் இவர்களாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே தமிழ் மக்களே, உங்களுக்கான பிரதிநிதிகளை அதி தீவிரவாதிகளாகவும் வைத்துக் கொள்ளாதீர்கள், தூய கற்பனாவாதிகளாகவும் வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று நாங்கள் சொல்றோம். இதுல அதி தீவிரவாதிகளாக நடிப்பவர்கள் இந்த கஜேந்திரகுமார் தரம், அதி தீவிரவாதமாக அரசியல் பேசுறது தமிழ்நெட் ஜெயா. தூய கற்பனவாதிகளாக இருக்கிறவர்கள் இன்றைக்கு இல்லை. தமிழரசு கட்சி முடிஞ்சது. தமிழரசு கட்சியை, தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைச்சு தமிழரசு கட்சியை நிர்மூலம் செய்வதற்காக களமிறக்கப்பட்ட சுமந்திரனும் சாணக்கியனும் அதை அழகாக செய்து முடித்து விட்டார். தாங்களே தேர்ந்தெடுத்த தலைவனையே இலங்கை நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிப்பாட்டி அவர்கள் முடிச்சு போட்டார். அப்ப இன்றைக்கு தமிழர்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு 3வது ஆக்கள் தான் தரப்படும். பல்கலைக்கழக மாணவர்கள் யோசிச்சு பாருங்க ஜெயபாலன், நாங்கள் விமர்சகர்களா பேசுவோம். இந்த அர்ஜுனான்றவன் அண்மையை நேற்று ஒரு டிக்டாக் ஒரு யூடியூப்ல ஒரு சின்ன குறும் வீடியோல பார்த்தேன். இந்த பிப்ரவரி 4 கருப்பு தினமாக கடைப்பிடிச்சாங்க யாழ்ப்பாணத்துல. ஜேவிபியினுடைய இன்றைய அரசியலை ஆதரிச்சு நீங்கள் தான் இலங்கைக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று அவர்களோடும் பேசிக்கொண்டு பொது வழியிலும் பேசிக் கொண்டிருக்கிறார். நானே எனது டிக்டாக் பகுதியில கருப்பு இலங்கையின் சுதந்திர தினத்தை தமிழர்களின் கருநாள் என்றுதான் நானும் பிரகடனப்படுத்தினேன். இது அரசியல், எனக்கும் ஜேவிபிக்குமான சண்டை அல்ல. நாளைக்கு போய் நான் தில்வின் சில்லாவினுக்கு கை கொடுக்கலாம், அனுராஜாவுக்கு கை கொடுக்கலாம், யாரோடையும் பேசலாம், வரலாம். இது அரசியல். எங்களுடைய நிலைப்பாட்டுல நாங்கள் உறுதியா இருக்கணும். இந்த அர்ஜுனா என்ன சொல்றான்னு தெரியுமோ, இதுல 2 கொண்டு கரிநாள் கத்தி போட்டு பின்னேரம் போய் ஒரு பியரும் அடிச்சு ஒரு கொத்தரோட்டியும் சாப்பிட்டு கிடக்குறேன்னு சொல்லி
தரக்குறைவான வார்த்தையில இந்த பல்கலைக்கழக மாணவர்களை பார்த்து சொல்றான். இவனும் இதே பல்கலைக்கழகத்துல படிச்சவன். இவன் இதே பல்கலைக்கழகத்துல படிச்சு கொண்டிருக்கும் போது புலிகளின் காவல்துறையில் மாத சம்பளம் எடுத்துதான் இவனுடைய தந்தையும் இவனுடைய தமையனும் இவனுக்கு இப்ப படிக்கிறதுக்கு காசு அனுப்பி கொண்டு வந்தாங்க. தமிழர்களின் அரசியல் ஆற்ற கையில இருக்கு. தமிழ் தேசியம் அப்படித்தானே கிடைக்குது, அர்ஜுனா மாதிரி தானே இருக்கு தமிழ் தேசியம். அதுக்கு நீங்களே அப்ப இந்த அரசியலை சீர் செய்வதற்கு கடும்படியாக பிடிச்சு கொண்டு நின்றதால நீங்கள் அந்த உத்தமனான எங்களுடைய தலைவரை நீங்கள் ஒரு கதிரை வருகிறோம் சொல்ல வருவீங்களா ஐயா? இறுதி நேரத்துல தலைவருடைய நெருங்கிய நண்பர்கள் எடுத்து இப்படி எல்லாம் கேட்கிறார்கள், தம்பி ஏன் நீ அங்க போகக்கூடாது, தலைவருக்கு படிப்பிச்சவங்க கூட போய் கேட்டோம். அதுக்கு அவர் சொன்னது, என்னுடைய மகனையும் கொடுத்துட்டு இந்த பிள்ளைகளையும் ரெண்டையும் கொடுத்துட்டு நிக்கிறேன், நான் இங்கேதான் நிற்பேன். நீங்கள் இருக்கிறீர்களாரே மிச்சம் போல பேர் தமிழ் மக்கள் இருக்கிறீர்களாரே, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த அரசியலை முன்னெடுக்கும். நாங்கள் செய்யறதை செய்து முடிச்சுட்டு போறோம். நாங்கள் ஒரு டெக்காலது தன்னாட்சி வேற வச்சுனாங்க, அதெல்லாம் கிழிச்சறிஞ்சு போட்டு வந்து எங்களை அழிக்கிறாங்க. அழிக்கட்டும், நாங்கள் மானத்தோடு இந்த இனத்துக்கு ஒரு மான வரலாற்றை எழுதி வச்சுட்டு போறோம். அப்படித்தான் தலைவர் சொல்லிக் கொண்டுட்டார். அப்படியான ஒரு தலைவனை இந்த யோகன் கண்ணமுத்து போன்றவர்கள் வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் மாதிரி தலைவரை நீங்க போற்றுறதுல நான் ஒன்றும் சொல்ல வரையில்லை. ஆனால் எங்களுடைய தலைவரை மட்டும் நான் எங்கள் தலைவனை மட்டும் போற்றவில்லை. நான் இன்றைக்கு தில்வின் சில்வா டெல்லிக்கு போனதையும் பாராட்டி இருக்கிறேன். இல்ல இப்ப நீங்க சொல்றீங்க இவருடைய தீவிரவாதம் கற்பனைக்கு இல்லாத தீவிரவாதம் தமிழ் நெஞ்சியாவுடைய கோரிக்கை. அப்ப இலங்கை பிரச்சனைன்ற தீர்வுல நீங்கள் என்ன தீர்வை என்னத்தை எதிர்பார்க்குறீங்க? என்ன நாங்கள் என்ன சொல்லலாம் என்றால், ஜெயபாலன் இன்றைக்கு இருக்கிற இந்த தமிழ் நெற்றியாவாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த புலம்பெயர்ந்திருந்து தமிழர்களுக்காக அமைப்பு வச்சுக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வரலாற்று மையத்தை நடத்துறோம் என்று சொல்ற வரலாற்று மையத்தை நடத்துபவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தமிழ் அரசியல் துறை, தமிழீழ விடுதலை புலிகள் அரசியல் துறை என்று சொல்லுகிறவர்களாக இருந்தாலும் சரி, புனர்வாழ்வளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டு எஞ்சி இருக்கிற தாயகத்தில் இருக்கிற போராளிகளாக இருந்தாலும் சரி, தமிழர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வேணும், தமிழர்களுக்கு ஒரு தலைமை வேணும் என்று நினைக்கிறவர்கள் எல்லாருக்கும் நாங்கள் ஒரே ஒரு விடயத்தை சொல்லுகிறோம். ஒரு பொதுக் கொள்கையின் கீழ் அணிதிரளுங்கள். உங்க பொதுக் கொள்கையின் கீழ் அணிதிரளுங்கள் என்று சொன்னால் தமிழ் பேசும் எல்லாரையும் அணிதிரட்டுங்கள் என்று நாங்கள் சொல்றோம். அதாவது கனடாவில் இருக்கிற ஒரு அமைப்பால ரவுப் ஹக்கீமை கூப்பிட்டு பொங்கல் விழா நடத்த முடியும் என்றால், தாயகத்தில் இருக்கிற தமிழர்களின் அரசியல் தலைமையானால ஏனடா உங்களால் அங்க உள்ள இஸ்லாமிய பிரதிநிதிகளை கூப்பிட்டு கலைக்க முடியாது? பாராளுமன்றத்திலே வந்து சொன்னானே எங்களுடைய என்ன பேர் பதிவுதின்னு சொன்னானே, வாருங்கோ சகோதரர்களை நாங்கள் எல்லாரும் ஒன்றா அனுப்போம் என்று சொல்லி கேட்டானே, போயின்றீங்களா? ஒன்றா தமிழர்களுக்கு உரிமை கேட்டு போராடுறீர்கள். தமிழர்களுக்கு ஒரு பகுதியாக இருக்கிற முஸ்லிம் மக்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கத்தானே பாவணும். நீங்க கொடுக்காம என்னையா வச்சிருப்பீர்கள்? அதை ஏற்றுக்கொண்டு ஒரு அரசியல் செய்யறதுக்கு நீங்க வேற இல்லையே. அப்ப நீங்களே இந்த தமிழ் மக்களை ஏமாத்துறீர்கள். நாங்கள் இஸ்லாமிய தமிழர்களை தமிழீழத்தின் பிரஜைகளாகத்தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். தவறுகள் நடந்திருக்கு. முஸ்லிம் மக்களை 90ஆம் ஆண்டு வெளியே மட்டுமே தான் பொங்கிக் கொண்டு ஒரு பகுதி புலிகள் இன்னைக்கும் இருக்கணும். அது அவைய பிரச்சனை, அவைய அறியாம அவன் இனத்துக்கு செய்கிற துரோகம். ஐயா, அதான் நான் சொன்னேன், முத்தேங்கட்டுல முதல் நாள் பிரியாணி கண்டி கொண்டு அரசியல் துறை போராளிகளாகி எங்களுக்கு தந்த இஸ்லாமிய குடும்பத்தை அடுத்த நாள் கோச்சோடு சொல்றாங்களப்பா, வாங்கி சாப்பிட்டு எங்களுக்கு எப்படி போய் சொல்ல முடியும்? நான் பேசாமல் என்ன இப்ப நீங்க சொன்னதற்கு தானே எல்லா தமிழ் பேசுற மக்கள் எல்லாரையும் ஒன்றிணைச்சு ஒரு பொது உடன்பாட்டுக்கு வரணும் என்று. இந்த பொது உடன்பாட்டை ஒரு ஒரு பேச்சுவார்த்தையை துவங்குறா ஒரு அடிப்படை வேணும். இல்ல அந்த அடிப்படை வெளியில எங்க இருந்து உருவாக்க முடியாது. அதை உருவாக்கக்கூடிய போராளிகள் தாயகத்துல இருக்கிறார்கள். தாயகத்துல இருந்து தகுதியான போராளிகள் வெளியில வந்து ஒரு அரசியல் கட்சியை அவர்களுக்கு துவக்க விட்டா வேறு ஒன்றும் தெரியுது இல்ல. அதுதானே நீங்க முதல் சொன்னீங்க. அவைகிட்ட போய் என்ன தீர்வு கேட்கறீங்க நீங்க? இல்ல அவைக்கு துவக்க விட்டா ஒன்றும் தெரியாதுன்றது அது இராணுவத்துறை சார்ந்தவைக்கு இருக்குது. ஆனால் இப்ப விடுதலை புலிகளின் சார்பில் தானே ஜெயபாலன் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். விடுதலை புலிகளின் சார்பில் தானே தமிழ்நெட் ஜெயா பேசிக் கொண்டிருக்கிறார். விடுதலை புலிகளின் சார்பில் தானே உருத்திரகுமாரன் பேசிக் கொண்டிருக்கிறார். விடுதலை புலிகளின் சார்பில் விடுதலை புலிகளின் பாதையில தானே பலர் இன்றைக்கு உலகத்துல என்ன விட பெரிய எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எதிர்க்கிறீங்களா? அது மிக தீவிரவாதம் என்று சொல்றீங்க. இல்ல நான் தமிழ்நெட்டியா சொல்றதை அதி தீவிரவாதம் என்று நான் ஏன் சொல்றேன்னு சொல்லி சொன்னால், இலங்கை அரசோடு நீங்கள் சேலஞ்ச் பண்றீங்க. இப்ப ஜெயபாலன், நீங்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தை ஏதோ ஒரு வகையில் குற்றவாளிகளாக நிறுத்துறதை இலக்காக கொண்டு எல்லாரும் இந்த கதைக்கோட நான் என்ன சொல்ல வரேன்னு, அப்படி செய்கின்ற ஒரு தமிழின விரோதி என்று எல்லாரும் உங்களை பார்க்கிற இடத்துல நீங்கள் உங்களோட கருத்தை பேசுறீர்கள். உங்களோட வந்து நான் பேசுறேன்.
இப்படியாக பேசுகின்ற ஒரு உரிமை. அதான் நான் இப்ப திரும்ப சொல்றேனே, 2 முறை தங்களை அளித்தவர்களின் தலைநகரத்துக்கு ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ஜில்வின் சில்வா வந்திருக்கிறார் என்றால் அவர் அந்த மக்களுக்காக அரசியல் செய்கிறார். ஆனால் உங்களால போய் ஜில்வின் சில்வாவோட பேச முடியாதென்றால், சிங்கள அரசோடு பேச முடியாதென்றால், இந்தியாவோடு பேச முடியாதென்றால், அமெரிக்காவோடு பேச முடியாதென்றால், உங்களுக்குள் கூடி பேச முடியாதென்றால், நாங்கள் கேட்கறதான் தர வேண்டும் என்று குழந்தை பிள்ளை அடம் பிடிச்ச மாதிரி வெளியிலிருந்து கத்திக்கொண்டே இருப்பீர்களாக இருந்தால் நீங்கள் அந்த மக்களுக்கு அரசியல் செய்யவில்லை. இதைத்தான் நான் தமிழ்நாட்டியாக சொல்றேன். இதைத்தான் நான் உருத்திரகுமாரனுக்கு சொன்னேன். நாடு கடந்த அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்தோடு பேச தயாராக வேண்டும். அப்படி இல்லாமல் நீங்கள் நாடு கடந்த அரசாங்கம் என்று சொல்லிக் கொண்டு வந்து பிரயோஜனம் இல்லை. நீங்கள் நாடு கடந்த அரசு அல்ல, நீங்க ஒரு அரசாங்கம் என்ற அமைப்பு. இன்றைக்கு உங்களுக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் தடைப்பட்டியல உணர்ந்து வச்சிருக்குது. ஏன் தடைப்பட்டியல உணர்ந்தது? நாங்க ஜேவிபி ஆட்சிக்கு வந்த உடனே இந்த தடைப்பட்டியலை அறிவிச்சவங்களா இல்லையே? அவங்க தடைப்பட்டியல் எப்போ வந்து அறிவிச்சவங்க? நீங்கள் அங்கே ஒரு புரோபகண்டா பண்ணக்கூடிய அளவுக்கு வெளிநாட்டில் இருக்கிறீர்கள் என்ற புற அறிவிக்கிறாங்க. அப்ப அதுக்கு காரணம் என்ன? அவங்க உங்களுக்கு தந்த இடைவெளியை நீங்க பயன்படுத்த இல்லை. உருத்திரகுமாரன் நாடு கடந்த அரசாங்கம் ஜேவிபியை தொடர்பு கொண்டதா அல்லது தேசிய மக்கள் சக்தி அரசு தொடர்பு கொண்டதா? தமிழ்நாடு ஜெயா அவர் செய்கிற அரசியல் தொடர்பு கொண்டதா? புலிகள் தரப்பில் நான் பேசியிருக்கிறேன், பொது வழியில பேசியிருக்கிறேன், ஜேவிபியோட நேரடியா பேசியிருக்கிறேன், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ராமச்சந்திரனோட பேசியிருக்கிறேன், விடுதலை புலிகள் இயக்க போராளியாகவே பேசியிருக்கிறேன். போராளிகள் வாங்க கலைப்ப கொண்டு அவன் சொல்றேன். நான் இங்க வெளிநாட்டில் இருக்கிற சொல்ற கேட்டேன், கொஞ்சம் முருங்கன்றாரு. மாட்டை தண்ணி குடிக்கத்தான் சொல்லலாம், தண்ணி குடிக்க இடத்தை காட்டலாம், தண்ணி குடிக்க பண்ணலாம், மாடுதான் குடிக்கணும். இப்ப இந்த இலங்கை அரசியல் தமிழ் தேசிய சூழல்ல, இந்த தமிழ் தேசிய சூழல்ல உள்ள பிரச்சனை என்னன்னா, தமிழ் தேசியம் மிக மோசமான ஒரு பிற்போக்குத்தனமானது. அது முஸ்லிம்களை எதிர்க்குது, சிங்களவர்களை எதிர்க்குது, மற்ற மாற்று குழுக்களை எதிர்க்குது, அதுக்கு பிறகு தங்களுக்குள்ளேயே கருணாவை எதிர்க்குது. அப்படி எதிர்த்து கொண்டே போகுது. நீங்க சொன்ன விஷயத்துல எக்ஸ்க்ளூசிவ் என்னடா முல்ல மாதிரி தேசியவாதம் வந்து எப்பவும் ஒரு எக்ஸ்க்ளூசிவா தான், அது இன்க்ளூசிவா இருக்கிறே இல்லை. அதான் அதுக்கு மிக வெளிப்படையானது எங்களுடைய தமிழ் தேசியவாதம். இப்ப இதே எல்லாரையும் ஒன்றா கொண்டு வாரண்டா. தமிழ்நாட்டியா போன்றவர்கள் ஒரு விஷயம் சொல்லினோம் என்னென்றால், இந்த பிரிந்து போறதுக்கான தீர்வு, ஆனா நாங்கள் கல்யாணம் கட்டுற எல்லாரும் டிவோர்ஸ் எடுக்கலாம், ஆனா டிவோர்ஸ் எடுக்கிறதுக்காக ஒருத்தரும் கல்யாணம் கட்டுறதில்லை. அப்ப நாங்கள் அப்படி ஒரு உறவை நாங்கள் இலங்கை அரசாங்கத்தோட வைக்கணும், அதாவது கூட்டாட்சி மாதிரியான ஒரு செட்டப். இப்ப என்னுடைய பிரச்சனை என்னன்னா, இந்த கல்யாணம் கட்டுறதுக்கு முதல் காதலிக்கணும் இல்லை. ஒரு விஷயத்த தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் எல்லாரும் ஒன்றோடு கலந்து பேசி உறவாடுறத நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்களா? கண்டிப்பாக. ஏபால், நான் இன்னொரு விஷயத்தை தவற விட்டு அதை நான் சரி செய்து கொள்ள வேண்டும். தமிழீழ அரசியல் துறை என்று செயல்படுகின்ற போராளிகள், இந்த லண்டனை மையப்படுத்தி செயல்படுறவர்கள் பல நாடுகளில் அவர்கள் கிளைய வச்சிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் ஒரு ஆலோசனை, ஒரு கருத்து கூறியிருந்தேன். சம்பிரதாய பூர்வமாக என்றாலும் நீங்கள் புதிய ஜனாதிபதிக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சு, இலங்கை அரசாங்கத்தின் இந்த புதிய அரசுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிங்கன்னு சொன்ன பொழுது உடனடியாக தமிழ் அரசியல் துறை அவர்களுடைய இமெயிலுக்கு உடனடியாக உத்தியோகபூர்வமாக தமிழ் அரசியல் துறை என்ற பெயரிலே அவர்கள் அறிவிச்சிருக்கிறார்கள். ஆனால் நான் பிறகு விசாரித்த அறிஞ்சளவில் விடுதலை புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்ட இயக்கம் என்ற வகையில அந்த தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் ஒரு அரசியல் பிரிவு அந்த கடிதத்தை அவர்கள் படித்திருக்கிறார்கள். மனதுக்குள் அது சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சி எல்லாம் இருக்கு. ஆனால் அரசியல் வழியில் இவர்களுக்கு திருப்பி நன்றி சொல்லவோ அல்லது வாங்க உங்களோட பேசுவோம் என்று சொல்றதுக்கான கலச்சு மொழியோ இல்லையோ அவர்கள் பேசாம இருக்கிறார்கள். அப்ப தமிழீழ அரசியல் துறைக்கு நான் திரும்ப சொன்னால், நீங்கள் உங்களை பலப்படுத்தி கொண்டு, நீங்கள் தாயக அரசியலை மேம்படுத்தி கொண்டு நீங்க இந்த மக்களுக்காக வாங்கோ. இந்த விடுதலை புலிகள் அரசியல் துறை என்று சொல்ற கோமாளிகளை எல்லாரையும் மக்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், நாங்கள் அவர்களை பார்த்துக் கொள்றோம், நீங்கள் அதை செய்யுங்கன்னு சொல்லி இந்த தமிழ் அரசியல் துறை என்று செயல்படுற போராளிகளுக்கு நாங்கள் சொன்னாங்க. இதுல உண்மையை நாங்கள் பேசணும். ஜெயபாலன், முல்லைமதி அயோக்கியன் என்றா முல்லைமதி அயோக்கியன் என்று சொல்ல வேணும். இனத்தின் பேர்ல முல்லைமதி வயர் வளர்க்க கூடாது ஜெயபாலன். இந்த இனம் பெரிய விலை கொடுத்திருக்கு ஜெயபாலன். முல்லைமதி என்றவன் இந்த இனத்தின் பேரில் ஒரு அயோக்கியத்தனத்தை செய்தால் அதை பேசி ஆகணும் ஜெயபாலன். அந்த வகையில தான் நான் இந்த இவர்களை சொல்றேன். அதாவது இந்த தமிழீழ விடுதலை புலிகள் அரசியல் துறை என்று அறிவிச்ச இந்த வரலாற்று மையத்தை பின்னணியாக கொண்ட இந்த தயாமோகன் அதுக்கு சம்பந்தப்படவில்லை. இந்த ஜெயாத்தன், இந்த தயாபரன் என்று சொல்றவரும் இவனுக்கு பின்னாலே இருக்கிற இந்த ஐபிசியும் தங்களுடைய ஏதோ ஒரு அரசியல் சுயநலத்துக்காக ஏதோ ஒரு சக்திக்கு எடுபடிகளாக நிற்கிறாங்க. முதல் இவங்களை காதி பண்றதுக்கு மற்ற ஏனைய போராளிகள் சரியான இடத்துக்கு வரவணும், தேவையான நல்ல ஆலோசனைகளை வழங்குறதுக்கு ஆக்கத்துக்கிறார்கள். இவர்கள் தங்களை ஒரு அமைப்பாக கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டார்கள். அந்த ஆலோசனையை எல்லாரும் சொல்லுவாரு. அதான் அன்றைக்கு தமிழர் ஜெயா அந்த இன்டர்வியூலே சொல்றாரு, என்ன பேர் அவருக்கு, அருண்குமாருக்கு சொல்றாரு, தலைவர் பிரபாகரனை சூழ்ந்து தமிழர்களுக்குள் இருக்கக்கூடிய பல அரசியல்
சித்தாந்த அரசியல் ரீதியாக மிகவும் மேம்பட்ட பலர் வந்து தலைவரோட இருந்தாருன்னு சொல்றாரല്ലോ, தமிழச்சியா சொல்றாரല്ലോ. நாங்கள் சொல்றோம் இல்ல, 84ஆம் ஆண்டு சிங்கப்பூரில் இருந்து எங்களுக்கு ஒரு வரைவு எழுதி அனுப்பப்பட்டது, தமிழீழ போராட்டத்தை எப்படி முன்னெடுக்கணும் சொல்லி. அதுக்கும் தமிழ் புத்திஜீவிகள் அனுப்பினவர்கள். அவர்கள் நாங்கள் உடனே பற்றி பிடிச்சு கொண்டோமல்லோ. மாத்தே அண்ணே அவர்களை விட இல்லை, உடனடியாக அவர்களுக்கான ஒரு தொடர்பாளராக என்ன போட்டது, அந்த பொறுப்பை எனக்கு தந்தது. தனியொரு மனிதனுக்காக எனக்கு ஒரு முகாம் உருவாக்கப்பட்டது, நல்ல நேரம் என்றதுக்கு பேர். அதுல இருந்து கொண்டு நாங்கள் தமிழ் புத்திஜீவிகள் சேர்ந்து ஆலோசனைகளை கேட்டோம். அதை நாங்கள் இயக்கத்துக்கு சொல்லிக் கொண்டிருந்தோம். அதையெல்லாம் பார்க்காம கேட்காம புலிகள் இயக்கம் போராடினு வெளியில இருந்து சொல்றவங்க சொல்லலாம். ஆனால் அப்பொழுது அந்த பொறுப்பு தலைவர் மாத்தையாண்டி விட்டு இருந்தார். மாத்தையா வந்து அரசியல் விஷயம் எல்லாத்தையும் நீ என்ன செய்யணும் வந்து எனக்கு சொல்லு, எனக்கு தேவையானது செய்தாண்டார். அப்பொழுது நாங்கள் மாத்தையாட்ட கொடுத்தோம். 90ஆம் ஆண்டு வேர்கள் பல்நோக்கு புலனாய்வுத்துறை தேவையில்லை, புலனாய்வுத்துறை உருவாக்கப்பட்டு விட்டது, தமிழீழ தேசிய புலனாய்வுத்துறை, தமிழீழ புலனாய்வுத்துறை உருவாக்கப்பட்டு விட்டது. ஆகவே நாங்கள் வேர்கள் புலனாய்வுத்துறை எங்களுக்கு தேவையில்லை தானே, அதை கலைச்சு விடுவோம் என்று சொல்லி முடிவெடுத்தார். ஆனால் அப்படி ஒன்று இல்லாமல் நாங்கள் சிக்கல்ல போய் மாட்டி விடுவோம் என்றதால் உடனடியாக தேசிய புலனாய்வுத்துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கீங்க. தமிழீழ வேர்கள் பல்நோக்கு புலனாய்வுத்துறை திருப்பி 91ஆம் ஆண்டு கட்டமைக்கிறேன். அதை கட்டமைச்சு அரசியல் பற்றி ஒரு புரிதலோட நீங்கள் பகுப்பாய்வுகளில் ஈடுபடணும் என்றதுக்காகத்தான் இந்த நீலந்திருச்சலத்தையும் கூப்பிடுறாரு மாத்தையா அவர்கள். அவர்களுக்கு இந்த சுட்டு வகுப்புறாங்க மாத்தையா சொல்றாரு. 3 பேர் வந்து வர வேண்டும், அது ஒரு ஆள் வரையில் என்று உங்களுக்கு முன்ன சொன்னார். அந்த வெளிநாட்டில இருந்து ஒருவர் வந்திருந்தவர், அது எங்களுக்கு யாருன்னு தெரியாது. அதே போல இந்த தமிழச்சியாக எனக்கு மட்டும்தான் தெரியும், அங்கே இருந்தவர்கள் மற்றவர்களுக்கு தெரியாது, அறிமுகப்படுத்தப்படவில்லை. மற்றது நீலந்திருச்செல்வம் வருவதாக சொல்லிவிட்டு அவர் வயிற்று குத்தண்டி இந்தியாவுக்கு போட்டார். அங்க போற ஆரம்பிச்சு அவருக்கு வயிற்று குத்துல போனாரோ, இல்ல புலிகள் கூப்பிட்டு சுட்டு போடுவாங்கன்னு போனாரோ, அல்லது என்னத்துக்காக வராவிட்டாரோ தெரியாது. ஆனால் அவரிடம் அவற்றை அரசியல் அறிவை பெற்றுக் கொள்றதுக்கும் அவருடைய கருத்துக்களை பெற்றுக் கொள்றதுக்கும் வேர்கள் நேரத்துலைக்கு ஒரு செமினார் நடத்துறதுக்கு நேரடியாக மாத்தையான்னு ஆட்களை அனுப்பி கூப்பிட்டார். வாங்கோ வந்துட்டு போங்கோ, பாதுகாப்பாக உங்களை குடி கொண்டு போய் விடுறோம். அப்ப 2 பேரையும் நாங்கள் பாதுகாப்பாக கொண்டே வவுனியாக்குள்ள விட்டுனாங்க. கொண்டே விட்டவனே நான் தான், அதுக்கு பொறுப்பானவன் நான் தான். சிவராமோட இன்னொரு அதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தது. இப்ப நான் கூட்டிக் கொண்டு போய் நான் போவே இல்லை. அதுக்கான அந்த பாதையை வந்து ஒழுங்குபடுத்தி பிரச்சனை இல்லாம நீங்கள் அங்கால போறதுக்கான வேலையை நான் அப்பொழுது ஏற்பாடு செய்து கொடுத்து விட்டது. நான் அதை செய்து தந்தது புலட் பசந்தன். இன்னைக்கு உண்மையை சொல்லி விடுறேன். இன்னைக்கு இந்த உண்மையை உங்களுக்கு சொல்றேன். புலட் பசந்தன் தான் இலங்கை ராணுவ தரப்போடு பேசி இப்படி அரசியல் வகுப்படுக்கிறதுக்கு 2 பேரை கூட்டிக் கொண்டு போறோம் என்று சொல்லி காய்ச்சி 2 ராணுவ முன்னிறங்கத்துக்கு 2 ராணுவ சாவடிக்கு நடுவால கூட்டிக் கொண்டு வந்து நடுவாலையும் கூட்டிக் கொண்டு விட்டுறாங்க. இப்ப நீங்க சொல்ற அந்த எல்லா சமூகங்களையும் சேர்த்த ஒரு பொது உடன்பாடு எட்டப்பட்டால் அதுக்கு விடுதலை புலிகள் சார்ந்தவர்கள் ஆதரவு அளிப்பார்கள் என்று. விடுதலை புலிகள் சார்ந்தவர்கள் இன்றைக்கு விடுதலை புலிகள் இயக்கம் இல்லை. விடுதலை புலிகள் சேர்ந்தவர்கள் ஆதரவு அளிப்பார்களோ அளிக்கலையோ அது தேவையில்லை. ஆனால் தமிழினம் அதை செய்ய வேண்டும் என்பவர்கள் ஆதரவு அளிக்கும். நாங்களா செய்யவே சொல்றோம். அந்த பொது உடன்பாடுன்றது இலங்கையில இருக்கக்கூடிய அனைத்து மக்களோடையும், சிங்கள, தமிழ், முஸ்லீம் மக்களோடையும், அரசியல் கட்சிகளோடையும் உரையாடலை நடத்துறதுக்கு, பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு எந்த தடையும் சொல்ல மாட்டீங்களா? அப்படியா? இப்படி சிந்திச்சு கொண்டு உங்களாலே அரசியல் செய்யலாது. நாங்கள் வந்து ஆயுதமே தூக்கி வச்சிருக்கும் பொழுது சிங்கள படைகளோடு தான் மோதினாங்க, சிங்கள மக்களோடு மோத இல்லை. தென்னிலங்கையில ஒரு அனர்த்தம் வந்த பொழுது விடுதலை புலிகள் இங்க இருந்து கருவாடும் அரிசியும் பருப்பும் எல்லாம் தான் ஏற்றி அனுப்பி விட்டவர். சுனாமி பேரலை வந்த பொழுது இலங்கை கடற்படையையும் விடுதலை புலிகள் கடற்படை. இன்றைக்கு அந்த தமிழ் தேசியம் வச்சுக்கிற நிலைப்பாடு என்னன்னா எல்லாத்தையும் எதிர்க்கிற நிலைப்பாட்டுல தானே தமிழ் தேசியம் இருக்கு. அது என்ன நடக்குதுன்றா ஜெயபாலன், ஒன்று சுயநலம், வெங்கடையாக்கள்கிட்ட இருக்கிற சுயநலம். 2வது இவர்களுடைய அறியாமை. 3வது இவர்கள் ஒன்றுபட்டு ஒரு அரசியல் சக்தியாக வந்துவிடக் கூடாது என்ற விஷயத்துல இன்று வரையும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ரொஹான் குணரட்ன என்று சிங்கப்பூரில் இருந்து இயங்குகிற பயங்கரவாத முறியடிப்பு புலனாய்வுத்துறை தமிழீழ மக்கள் உரிமை பெறக்கூடாது என்றதுக்காக அந்த தரப்பு இன்றைக்கும் செயல்படுறாங்க. அவங்க சரணடைஞ்ச போராளிகளுக்குள்ளே ஒரு பகுதியை எடுத்து வச்சு அவங்க இயக்கி கொண்டிருக்கிறாங்க. அப்படி ரொஹானுக்கு கீழே இருக்கிறவங்க இந்த வரலாற்று மையத்துக்கு பின்னாலே இருக்கிறாங்க. அவன் யார் எங்களுக்கு சரியா துல்லியமாக சொல்ல முடியாது. அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் எனக்கு தெரியாது. சிலவள இந்த தயாவரன் ஒரு அப்பாவியாக கூட இருக்கிறான். அங்க இருக்கிறாங்களா? புலிகள்ல கணிசமான பகுதியினரை இலங்கை அரசாங்கம் உளவுத்துறை உள்வாங்கிட்டு சொல்றீங்க. கணிசமான பகுதி என்றல்ல, சரணடைந்தவர்களில் சிரேஷ்ட போராளிகள் அப்படி விலைக்கு வாங்க முடியாது என்று அவங்க நினைச்சவர்கள் எல்லாரையும் படுகொலை செய்து போட்டாங்க. அந்த படுகொலை செய்வதற்கான ஆலோசனையை வழங்கினதை இந்த ரொஹான் குணரத்தில் என்று நாங்கள் அறிகிறோம். அப்படியானவர்கள் எல்லாரையும் அழித்து விட்டு தங்களிடம் சரணாகதி அடைந்தவர்கள்ல அவங்க தேர்வு செய்துதான் ஆக்களை வெளிநாடுகளுக்கு எல்லாம் அனுப்பி வச்சுக்கிறாங்க. அவங்க எல்லாம் இங்க வந்திருந்த எல்லாத்தையும் குழப்புறாங்க. என்னட்ட வந்து $5000 வாங்கி கொண்டு ஓடினவன் 2 பேரை தலையில்லை என்றால் அவன் விடுதலை புலிகளுக்கு நேர்மையானவன் இல்லை, தனக்கு நேர்மையானவன் இல்லை. கடைசி யுத்தத்துக்கு பிற்பட்ட காலத்துல இங்க வந்த ஆக்கள் பெரும்பாலும் புலனாய்வுத்துறையோட சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு பகுதியினர், எல்லாரும் அல்ல, ஒரு பகுதியினர். மற்ற இன்னொன்று எல்லாரும் தெளிவா புரிஞ்சு. நான் கூட அங்க இலங்கை அரசாங்கத்துல போய் சரணடைஞ்சிருந்தால் நான் அவர்கள் என்ன தற்காத்து கொண்டு வர்றதுக்கு எந்த தந்திரோபாய நகர்வுகளையும், அதாவது பாரதூரமான பாதிப்புகளை ஏற்படுத்தாமல் செய்ய முடியும்.
அப்ப அந்த தந்திரவாயங்கள் படி நாங்க உங்களோட நிக்கிறோம் ஓடி வந்து எங்கட வேலையை பார்க்கலாம். ஆனால் எங்களை கையாளுறவன் ஒன்றும் முட்டாள் இல்லையே. அவனும் அங்கேயோ எடுத்து எங்களுக்கு ஒரு பிடி வச்சு கொண்டுதானே அவன் தருவான். அப்ப அவன் அப்படியானவர்களை எல்லாம் பிடிச்சு வச்சிருக்கலாம். அதாவது இப்ப நேற்று ஒரு ஒரு கருத்தை சொன்னாரே, இந்த யோகன் கண்ணமுத்து விடுதலை புலிகளில் குற்ற பின்னணி உள்ளவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லி, உலக அதாவது மனித உரிமை சட்டங்கள் இது அது என்று சொல்லி, இவர் இந்த பொறுப்பில் இருந்தவர் இப்படி செய்தவர், அவர் அந்த பொறுப்பில் இருந்தவர் அப்படி செய்தவர், இவர் பொட்டமானுக்கு மூண்டா இருந்தவர் இப்படி செய்தவர் என்று சொல்லி சிலர் மீது குற்றச்சாட்டுகளை வச்சு அலிகேஷன் வச்சு அவர்கள் நீதிமன்றத்துக்கு இழுத்து கொண்டு போய் ஜெயிலில் போடலாம் என்ற மாதிரியாக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் இலகுவாக எதிரிகள் தங்கட புலனாய்வுத்துறைக்கு கையாளலாம். இன்னைக்கு நான் வந்திருந்து இவ்வளவு சுதந்திரமாக பேசுவதற்கு காரணம், நான் ஒரு குச்சி எடுத்து ஒரு பொதுமகனுக்கும் அடிச்சது இல்லை புலிகளின் பேர்ல. யார்டையும் பேருக்கு பசிக்குது சோறுதாண்டு கூட போஸ்ட் பண்ணி யார்டையும் வாங்கி கேட்டது. பொதுமக்கள் ஒருவனாகவே நான் இன்று செயல்பட்ட ஒருவன் என்றபடியா நான் வந்து பேசுறேன். இந்த மடியில கிளம்பி இருந்தா நான் தெரியல. நான் புலிகள் இயக்கத்திலே ஆயுதம் தூக்கி வச்சு கொண்டு இருந்தாலோ அல்லது தளபதியா இருந்தாலோ நான் வர முடியாது. நான் ஒரு பகுப்பாய்வு பகுதியில இருந்தவன் என்றபடியால, புலிகளின் சித்தாந்தம் தெரிஞ்சதால, புலிகள் என்ன செய்தவர்கள் என்று தெரிஞ்சதால, அந்த எங்களுடைய இயக்கத்தினுடைய போராளிகளுடைய தியாகங்களை மதிக்க வேண்டும் என்றதால, எங்களுடைய இனத்தின் அரசியல் நாங்கள் விட்டு போகக்கூடாதுன்றதான் நான் வந்து அதை கதைக்க துப்பில்லாதவர்கள் நீங்கள் ஒதுங்கி கொள்ள வேணும். நீங்கள் தலையை காட்டக்கூடாது. உங்களோட சீன் முடிஞ்சது, முள்ளிவாய்க்காலோட முடிஞ்சது. இப்ப முக்கியமான போராளிகள் சிலர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார்கள் வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் வேணுமென்றா பின்னால இருந்து கொண்டு ஒரு ஆலோசனையை சொல்லிப்பட்டிருக்கலாம். இப்ப என்னோட தொடர்பு கொண்டு கதைக்கிற சிலர் எனக்கு தெரியும் அவர்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தின் முக்கிய போராளிகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவர்கள் தங்களை போராளிகள் என்று சொல்ல மாட்டார்கள். நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லுவார். மது நீங்கள் கதைக்கிறல இது சரி, இது போல இதை இப்படி கொண்டு போங்க, இப்படி செய்யுங்க, ஜெயபாலனோட இப்படி கதையுங்கோ, உங்கள் கதைக்கிறக்கா நீங்க ஜெயபாலனோட கதையாக விடாதீங்க என்ற மாதிரி எல்லாம் கருத்து. எக்ஸாம்பிள் உங்களோட கதைக்கிறபடியே சொல்றேன். அப்ப இந்த அரசியல் இந்த கருத்தை சொல்லுங்க, நீங்களான வெளிப்படையா பேசுறீர்கள், பேசுங்க சொல்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனா அவர்கள் வெளியில வாழவில்லை. அந்த புள்ளியோட இந்த நீண்ட உரையாடல முறை கொண்டு வரலாம் நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு கலந்துரையாடலை சந்திக்கும் வரை உங்களோட நேரத்தை ஒதுக்கி நம்மோடு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. முள்ளமதி. நன்றி. வணக்கம் ஜெயபாலன்.